அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தலையெழுத்தை மாற்றும் பிரம்மா, அதை பற்றி பார்க்கும்பொழுது திருப்பம் தரும் திருப்பட்டூர், திருச்சி சுற்று வட்டாரத்தில் பல திருத்தலங்கள் இருப்பது அனைவரும் அறிந்ததே. இத்திருக்கோயிலில் ஓரளவுக்கு தெரிந்த கோயிலே ஆகும். இன்னும் பலர் அறியப்பட வேண்டிய கோயில் என்பதால் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில், சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருப்பட்டூர். மக்களின் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய இந்த கோயிலை அடைய திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் வழியில் சிறுகனூர் என்ற ஊரில் இருந்து மேற்கு புறமாக 4 கிலோமீட்டர் செல்ல வேணும். திருச்சியிலிருந்து சமயபுரம் டோல் பிளாசாவை கடந்து அடுத்த 12 கிலோமீட்டர் தொலைவில் சிறுகனூர் வருது. இந்த கோயிலை பார்க்க செல்லும்போது ஆங்காங்கே பெயர் பலகையில் வழிகாட்டியாக வைக்கப்பட்டுள்ளன. பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் முன்னர் தர்ம சாஸ்தா ஐயனார் கோயிலில் என்று ஒரு கோயில் இருக்குது. அங்கே சிவனுக்கு நந்தி இருப்பது போல ஐயனாருக்கு யானை இருக்குது. அந்த கல் யானைக்கு தேங்காய் உடைப்பதன் மூலம் நம் பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு பிரார்த்தனைக்கு தகுந்தாற் போல எத்தனையோ தேங்காய்கள் உடைக்க வேண்டும் என்று ஆங்காங்கே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கு சென்றுவிட்டு தான் பிரம்மாவின் கோயிலுக்கு செல்ல வேணும் என்ற நம்பிக்கை அங்கு எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இப்படி முதலில் சிறுகனூரில் இருந்து பிரம்மபூரீஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் வழியிலேயே இந்த ஐயனார் கோயில் உள்ளது. மிகவும் அமைதியான கோயில். ஐயனார் கல்விக்காகவும் கடன் பிரச்சனைக்காகவும் தீரவும் சனீஸ்வரனின் பிடியில் இருந்து விடுபடுவதாகவும் ஒரு பரிகார தெய்வமாக இருக்கிறார். அங்கிருந்து பிரம்மபூரீஸ்வரராக கோயில் சற்று தொலைவில் உள்ளது. வியாழக்கிழமை பிரம்மாவுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. உலகில் படைக்கும் தொழிலை கொண்ட பிரம்மா தான் மிகப்பெரிய கடவுள் என்று நினைத்து மம்மதை கொண்டதால் சிவபெருமான் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒரு தலையை கொய்ததாகவும் படைக்கும் தொழிலின் சக்தியை பிரம்மாவிடமிருந்து எடுத்துக்கொண்டதாகவும் ஒரு நம்பிக்கை. அதன் பின்னால் பிரம்மா பல சிவலிங்கங்களை வழிபட்டு சிவபெருமானை மகிழ்வித்து மீண்டும் படைக்கும் சக்தியை வரமாக பெற்றார் என்பது புராண கதை. பிரம்மா சிவனை வழிபட்ட தலமான திருப்பட்டூர் பிரம்மபூரீஸ்வரர் திருக்கோயிலில் மனமகிழ்ந்து சிவபெருமான் பிரம்மாவுக்கென தனி சன்னதியும் அமைத்து படைக்கும் தொழிலை மீண்டும் அளித்ததுடன் கஷ்டத்துடன் வரும் பக்தர்களின் தலையெழுத்தையும் மாற்றி அமைக்குமாறும் பணித்தார். பிரம்மாவுக்கென்று தனி சன்னதியும் மிகவும் குறைவு. அதிலும் திருச்சியிலேயே பிரம்மாவுக்கென தனி சன்னதி இருக்கும். 2 திருத்தலங்களில் இது பிரம்மாவுக்கென பெரிய சன்னதியை கொண்ட சிறப்பான திருத்தலமாகும். இந்த கோயிலுக்கு வருபவர்கள் தங்களது தலையெழுத்து மாற்றி அமைக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் வர்றாங்க. அதனால்தான் தங்கள் ஜாதக நோட்டை எடுத்து பிரம்மாவின் முன்பு வைத்து எடுத்து சென்றால் பிரம்மா தலையெழுத்தை மாற்றி அமைப்பார் என்று நம்பிக்கை இருக்குது. வியாழக்கிழமை சந்தன அபிஷேகம் செய்து சந்தன காப்புடன் பிரம்மா மிகவும் அற்புதமாக காட்சியளிக்கிறார். இங்கு பிரம்மா வழிபட்ட
பல்வேறு சிவலிங்கங்கள் உள்ளன. கட்டிடக்கலையை பொறுத்தவரை கோபுர திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. பிரகாரத்தின் வழியாக வரும் அம்மன் சன்னதி வெளிப்புற சுவரில் மீன் சின்னம் இருப்பது போல அது பாண்டியர் திருப்பணியாக இருக்கலாம். அதே சமயம் பல சிவலிங்கங்கள் திருக்கோயில்கள் பிரம்ம தீர்த்தத்தின் அருகில் இருக்கிறது. அதில் கைலாசநாதருக்கு தனி சன்னதி உள்ளது. அந்த கோயிலில் விமானம் பல்லவர் கால கட்டடக்கலையை போன்றுள்ளது. சிவன் சன்னதி சோழர்களும், அம்மன் சன்னதி பாண்டியர்களும், கைலாசநாதர் பல்லவர்களும் திருப்பணி செய்திருக்கக்கூடும். பிரம்மாவை வழிபட்ட பின் இங்கு பதஞ்சலி முனிவருக்காக ஒரு சன்னதியும் தியானம் செய்வதற்காக ஒரு இடம் இருக்குது. பிரம்ம தீர்த்தம், தல விருட்சமான மகிழ மரம், பல லிங்கத்தின் தனித்தனி சன்னதி ஆகியவை உள்ள இடம் நன்முறையில் பராமரிக்கப்படுது. நந்தவனம் அற்புதமாக இருக்குது. அந்த இடத்தில் கற்கள் அடுக்கி வைக்கப்படுறாங்க. பல கோயில்களில் கற்கள் அடுக்கி வைத்து கொண்டிருக்கும் பழக்கம் இருக்குது. கற்கள் அடுக்கி கொண்டு வேண்டி வந்தோம்னா வீடு கட்டும் பிராப்தம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்குது. அந்த பிரம்ம தீர்த்தம் சிறிய குளமாக இருந்த பொழுதிலும் 4 அற்புதமான படித்துறைகள் உள்ளன. திருச்சி பகுதியில் திருப்பட்டூர் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும். தலையெழுத்து விதி என்பது பிரம்மாவால் எழுதப்படுது. மனிதன் முதலான எல்லா ஜீவன்களும் ஆயுள் நிர்ணயம் செய்வது பிரம்மா தான். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆயுள் எவ்வளவு என்று தலையில் எழுதிவிடுவார். உடனே அது யமலோகத்தில் சித்திரகுப்தனுடைய கணக்கு நோட்டில் பதிவாகிவிடும். வருஷம், மாதம், தேதி தவறாமல் வந்து அந்த உயிரை எடுத்து சென்று விடுவான் யமன். யமன் எப்படி வருவான், எப்படி ஜீவனை அழைத்து செல்கிறான் என்பது புரியாத புதிர். எப்படியோ நேரம் தவறாமல் வருகிறான், அழைத்து சென்று விடுகிறான். குழந்தை பிறந்தால் ஜாதகம் எழுதி சோசியரிடம் காட்டுகின்றனர். ஆயுள் பாகம் எப்படி இருக்குது என்று கேட்கின்றனர். ஜாதகத்தை பார்த்து கணக்கு போட்டு ஜாதகனுக்கு தீர்க்காயுசு என்பார் சோசியர். தீர்க்காயுசு என்றால் என்ன? 70-80 வருஷம் இருந்தாலே தீர்க்காயுசு என்பர். ஆயுள் என்பது விதியை பொறுத்த விஷயம். அதை குறைவாகவோ விருத்தி செய்யவோ வழியில்லை. விதி என்பது அவ்வளவு வலிமை வாய்ந்தது. தவம் செய்து கொண்டிருந்த முனிவரின் கழுத்தில் செத்த பாம்பை பரிச்சித்து மன்னன் போட்டதால் தட்சன் என்ற பாம்பு கடித்து மறிக்க வேண்டும் என்ற சாபம் பெற்றான் ராஜா. ஒரு ராஜா இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் செய்தான்? விதிதான். தனக்கு தட்சனால் மரணம் என்று தெரிந்தும் ஒரு மலையில் மிகவும் பாதுகாப்பாக உட்கார்ந்திருந்தான். ராஜாவுக்கு தட்சனால் மரணம் ஏற்பட போகுது என்று எல்லோரும் தெரிந்துவிட்டது. ராஜாவை பாம்பு கடித்தால் அந்த விஷத்தை மந்திரத்தின் மூலம் இறக்கிவிட்டு பரிசும் பணமும் பெறலாம் என்ற எண்ணத்துடன் அரண்மனையை நோக்கி போய் கொண்டிருந்தார் மந்திர சாஸ்திரம் தெரிந்த ஒருவர். இவர் போவதை பார்த்த தட்சன், ஓய் இங்கே வாரும் என்று கூப்பிட்டான். தட்சனுடன் போனார். இப்போது எங்கே போகிறீர்கள் என்று தட்சன் ராஜாவை தட்சன் கடிக்கப் போகின்றானாம். அவன் கடித்ததும் என் மந்திர சக்தியால் நான் விஷத்தை இறக்கி ராஜாவை காப்பாற்றப் போகிறேன் என்றார் அவர். அப்படி நீர் செய்தால் உமக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான் தட்சன். எனக்கு நிறைய பணமும் பரிசும் கிடைக்கும் என்றார் மந்திரவாதி. சரி, ராஜா எவ்வளவு கொடுப்பாரோ அதை போல் 2 பங்கு நான் தரேன், நீ திரும்பி போய்விடும் என்றான் தட்சன். மந்திரவாதி சாஸ்தா ஞானமும் உண்டு. தான் ஞான திருஷ்டியில் பார்த்தார். ராஜாவுக்கு தட்சன் கடித்து மரணம் என்று தலைவிதி இருப்பது தெரிந்தது. ஓஹோ, விதி அப்படி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியாது. அதனால் ராஜாவுடன் போய் மந்திரத்தால் பயன் ஏற்படாமல் திரும்பி வருவதை விட இவன் கொடுக்கும் பொருளையும் பணத்தையும் பெற்று திரும்பி விடுவதே மேல் என்று எண்ணி தட்சனுடன் பொருள் பணம் பெற்று திரும்பி போய்விட்டார். பிறகு பரிச்சித்து மன்னனும் தட்சனால் கடிக்கப்பட்டு
வைகுண்டம் சேர்ந்தார் என்பது புராணம். விதி எப்படியெல்லாம் வேலை செய்கிறது பாருங்களே. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது மீனராசி. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்பது போல மற்றவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காவிட்டாலும் தான் சொல்வது தான் சரி என்று உறுதியாக கூறும் மீனராசி என்பர்களே. இந்த மாதம் மனோதிடம் அதிகரிக்கும், பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீங்க, செல்வம் சேரும், வாகனம் வாங்க எடுத்த முயற்சிகள்லாம் கைகூடும், பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும், தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்க முன்னேற்றம் உண்டாகும், எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும், லாபம் அதிகரிக்கும், பழைய பாக்கிகள் வசூலாகும், வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும், வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும், அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டாகும், வேலை பளு குறையும், திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம், எச்சரிக்கையாக இருப்பது நல்லது, பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும், உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கூடும், கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும், பிள்ளைகளின் செயல்கள் சந்தோஷத்தை தரும், வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி திருப்தி அடைவீங்க, எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீங்க, நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும், ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும், விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க, திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும், பெண்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்கும், திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலம் பெறுவீங்க, கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும், புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும், புதிய பொறுப்புகள் சுமையாக வரும், நிதானம் தேவை, அரசியல் துறையினருக்கு அடுத்தவங்கள்ட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது, நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவலாக இருக்கும், எதிலும் நிதானம் தேவை, மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது வேகமாக இருக்கும், கல்வியில் வெற்றி பெறுவீங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது புரட்டாதி. இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களின் செய்கையால் மன உளைச்சல் ஏற்படலாம், கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் உண்டாகும், அதனால் அதை நீங்கள் தவிர்க்கணும். பிள்ளைகளிடம் சகஜமாக பேசி வருவது நல்லது, அவர்கள் நலனில் அக்கறை காட்டுவீங்க. அடுத்தது உத்திரட்டாதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் வீண் அலைச்சல்கள் காரிய தாமதமும் ஏற்படலாம், மற்றவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது, எதிர்பாலினத்தாரிடம் பழகும்போது கவனமாக இருக்கணும், நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்கள் குறையும், நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும், அதனால் நேரத்துக்கு நேரம் சாப்பிடுங்க, நினைக்கும் காரியங்கள் தள்ளி போகலாம். ரேவதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் சக ஊழியருடன் சகஜமாக பேசி பழகிறது நல்லது, பணவரத்து அதிகமாகும், எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகம் உண்டாகும், மன மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க, நண்பர்கள் சேர்க்கையும் அவங்களால் உதவியும் கிடைக்கும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது விநாயக பெருமானை தேங்காய் உடைச்சி தீபம் ஏற்றி வணங்க, எல்லா கஷ்டங்களும் நீங்கும், மன நிம்மதி உண்டாகும். அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய், வியாழன். சந்திராசிரம தினங்கள் 14, 15, 16. அதிர்ஷ்டமான தினங்கள் 7, 8. மீனராசி மக்களுக்கு ஜூலை மாதத்தில் 7ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசி 4வது வீட்டில் இருந்து கடகராசி 5வது வீட்டிற்கு செல்கிறார். பின்னர் 31ஆம் தேதி சிம்மராசி 6வது வீட்டிற்கு செல்கிறார். செவ்வாய் 12ஆம் தேதி விருச்சிகராசி 3வது வீட்டில் தனது சஞ்சாரத்தை தொடங்குகிறார். சூரியன் 16ஆம் தேதி மிதுன ராசி 4வது வீட்டில் இருந்து கடகராசி 5வது வீட்டிற்கு செல்கிறார். புதன் இந்த மாதம் 19ஆம் தேதி கடகராசி 5வது வீட்டிலிருந்து சிம்மராசி 6வது வீட்டிற்கு செல்கிறார். குரு இந்த மாதம் முழுவதும் விருச்சிகராசி 3வது வீட்டில் தனது சஞ்சாரத்தை தொடர்கிறார். சனி இந்த மாதம் முழுவதும் கும்பராசி 12வது வீட்டில் தனது சஞ்சாரத்தை தொடர்கிறார். இந்த மாதம் முழுவதும் ராகு மீனம் ராசி 1வது வீட்டில் மற்றும் கேது கன்னிராசி 7வது வீட்டில் தனது சஞ்சாரத்தை தொடர்கின்றனர். இந்த மாதத்தில் உங்களுக்கு சீரான நேரம் இருக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள், நீங்கள் அதிக பணிச்சுமை மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களில் சாதாரணமாக நேரமாக உங்களுக்கு இருக்க போகுதே. வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதிக பணிச்சுமை இருக்கும்.
அதிக அழுத்தமும் கூடுதல் பொறுப்புகளும் இருக்கும். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். வேலைக்கான சில எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம். வேலை தொடர்பான பயணமும் உண்டு. இது உங்களுக்கு அதிக அழுத்தத்தை தரும். வேலை மாற்றம் முயற்சிக்கிறவங்க இந்த மாதத்தில் சரியான வாய்ப்புகள் கிடைக்காது என்பதால் அடுத்த மாதம் வரை காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு வேலைக்கும் நீங்கள் தாமதம் மற்றும் தடைகளை எதிர்கொள்ளலாம். நிதி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கடினமான நேரமாக இருக்க போகுதே. சரியான வருமானம் வராமல் போகலாம், அல்லது நீங்கள் கடனை திருப்பி செலுத்த வேண்டியது இருக்கும், அல்லது எதிர்பாராத செலவுகளை செய்ய வேண்டியது இருக்கும். நீங்கள் உங்கள் வாகனம் அல்லது வீட்டில் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். சொத்து வாங்க அல்லது பெரிய அளவிலான முதலீடு செய்வதற்கான இது ஒரு நல்ல நேரம் அல்ல. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். இதனால் உங்கள் பிரச்சனைகள் அதிக முயற்சி இல்லாமலே தீரும். உங்கள் தாயின் ஆரோக்கியம் மேம்பட தொடங்கும். உங்கள் குழந்தைகள் அவங்களின் கல்வியில் சிறப்பாக செயல்படுவாங்க மற்றும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலைகளில் பதவி உயர்வு அல்லது முன்னேற்றம் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பாக உங்களுக்கு சாதாரணமான நேரமாக இருக்கும். அழுத்தம் மற்றும் பணிச்சுமை காரணமாக நீங்கள் முதுகுவலி, வயிற்று பிரச்சனைகள் மற்றும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை குறைப்பதற்கான நீங்கள் சரியான ஓய்வையும் ஆரோக்கியமான மற்றும் சரியான நேரத்தில் உணவையும் எடுத்துக்கொள்ள வேணும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சாதாரண நேரமாக இருக்கும். ஒவ்வொரு வேலைக்கும் தாமதம் காரணமாக எதிர்பார்த்த முடிவுகளை பெற முடியாது. வியாபாரம் மெதுவாக செல்வதால் குறைந்த வருமானம் கிடைக்கும். இந்த மாதத்தில் வியாபாரம் மாற்றம் அல்லது கூடுதல் வியாபாரம் தொடங்கவும் வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு சாதாரண நேரமாக இருக்கும். அவங்க மிகவும் செயல்பாடாகவும் ஆவலாகவும் இருப்பாங்க. அவங்க படிப்பில் குறைந்த ஆர்வம் இருக்கலாம். 3வது வாரம் முதல் அவங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும். அவங்க எதிர்பார்த்த முடிவுகளை அடைவதற்கான கடினமாக உழைக்க தொடங்கலாம். மாணவர்கள், உங்களுடைய ராசிக்கு 2இல் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். நீங்கள் கொடுக்கும் ஆலோசனைகளால் மற்றவங்க பயன்பெறுவாங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்லது. 3வது வீட்டில் இருக்கும் குரு பகவான் சற்று மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் 2வது வீட்டில் ஆட்சி பெறும் செவ்வாய் தீர்க்கமான சில முடிவுகளை எடுக்க வைப்பார். வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வு காத்திருந்தவங்களுக்கு ஜூலை மாதம் ஒரு சிறந்த மாதம். 12ஆம் வீட்டில் வக்கரம் பெறும் சனியால் உங்களுக்கு சிறந்த ஒரு ஏற்றம்தான். 7.5 சனியின் பிடியில் இருந்து விடுதலையாகும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும். மீன ராசிக்காரங்களுக்கு